அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிற இந்த இடம் என்னன்னு கெஸ் பண்ண முடியுமா? ஏதோ ஒரு ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்கு இல்லையா பார்க்குறதுக்கு? இல்லைங்க, இது தென்கொரியாவில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் தான் இது. ஆனால் பார்க்குறதுக்கே ஏதோ ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்லையோ ஒரு 3 ஸ்டார் ஹோட்டலில் உள்ளே போன மாதிரி இருக்கு இல்லையா பார்க்குறதுக்கு? ஆனால் இது ஆக்சுவலாக கொரியாவில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல். கொரியாவில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாமே பார்க்குறதுக்கு இதே மாதிரி தான் இருக்கும். அவங்க ஸ்டாண்டர்டாக உள்ள ஒரு அவங்க டிசைன் ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ அதே மாடலில் தான் எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் கட்டுவாங்க. ஸோ இது கொரியாவில் இருக்கிற ஒன் ஆஃப் த கவர்மெண்ட் ஸ்கூல். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இது அந்த ஸ்கூலில் இருக்கிற பாத்ரூம். இது கேர்ள்ஸ் பாத்ரூம். இங்கே ஒரு ஸ்பெஷல் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இங்கே கேர்ள்ஸ் பாத்ரூமில் குழந்தைங்களுக்கு இந்த மாதவிடாய் நேரத்தில் அவங்க யூஸ் பண்ணுறதுக்கான அந்த விஸ்பர் இருக்கும் இல்லையா, பேடு, அதுக்கு தனியாக இந்த மாதிரி ஒரு இது வச்சுருக்காங்க. ஸோ குழந்தைங்க யார்கிட்டயோ டீச்சர்கிட்டயோ ஹெல்ப் கேட்டு நிற்க தேவையில்லை. அவங்க இங்கேயே அவங்க தேவையானதை எடுத்துக்கலாம். எந்த ஒரு இன்வென்ஷனாக இருந்தாலும் அதுக்கு ஒரு மெயின்டெனன்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ கொரியாவில் ஸ்கூலாக இருந்தாலும் சரி, டிரான்ஸ்போர்ட்டேஷன், அந்த ரோடு, அதுக்கெல்லாம் அவங்க யூஸ் பண்ணுற அந்த டெக்னாலஜி, அந்த மெயின்டெனன்ஸ்க்காக இவங்க யூஸ் பண்ணுற அந்த டெக்னாலஜி, அதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ணுற விதம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி ஒரு விஷயமாக தான் இந்த ஸ்கூலை பார்க்குறேன். என் மகள் இங்கே ஸ்கூலில் சேர்ந்து 4 வருஷம் ஆகுது. இப்போ 6வது படிக்கிறா. ஸோ ஸ்கூலில் நான் டே 1 எப்படி பார்த்தனோ இப்போ வரைக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. இன்னும் அதிகமான அவங்க உள்ளே இன்வென்ஷன்ஸ்லாம் கொண்டு வந்துட்டுருக்காங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா பசங்களுக்கு தேவையான இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் கட்டிகிட்ருக்காங்க. அவங்களுக்கான வசதி ஏற்பாடுகளை பண்ணிகிட்ருக்காங்க ஸ்கூலில். தவிர இன்னும் அந்த மெயின்டெனன்ஸ் குறைஞ்ச மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் நான் இங்கே முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே பேரண்ட்ஸ் மீட்டிங்காக வந்திருந்தேன், என்னோடய மகளோட கிளாஸ் டீச்சரை பார்க்க. கொரியாவில் நடக்கிற இந்த பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங், இந்த கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போது எல்லா பேரண்ட்ஸையும் ஒரே நாளில் ஒரே ரூமில் வர வச்சுட்டு லைனாக ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு பசங்களையும் கூப்பிட்டு உட்கார வச்சவங்க முன்னாடி அந்த கிட்ட ஏதாவது குறை இருந்தால் அவங்க முன்னாடி சொல்கிறது அப்படி இருக்காது. கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இங்கே எப்படின்னா, பேரண்ட்ஸ் மீட்டிங்னு சொல்லிவிடுவாங்க. நம்மக்கிட்ட ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்பிடுவாங்க. ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும் போதே ஒவ்வொரு பேரண்ட்டும் உங்கள் குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான அட்டென்ஷன் தேவை, அவங்கக்கிட்ட வேறு ஏதாவது ஹெல்த் ரீதியாக ஃபிசிக்கலி மென்டலி ஏதாவது அவங்களுக்கு அட்டென்ஷன் தேவையா எங்ககிட்ட இருந்து, அதை பற்றி கேள்வி கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஹெல்த் இஷ்யூஸ் எதாவது இருக்கா, அதை நாங்கள் எதாவது பார்த்துக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்க இருக்கும். அதுக்கப்புறம் எந்த ஏரியாவில் உங்கள் குழந்தை லேக்கிங்காக இருக்குது, எந்த ஏரியா அவங்களுக்கு நிறைய ஃபோக்கஸ் பண்ண வேண்டி இருக்குது. அதாவது இப்போ மேத்தமெட்டிக்ஸ் அவங்க கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அவங்களுக்கு ஃபோக்கஸு. சில பேருக்கு லாங்குவேஜில் ஃபோக்கஸ் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த கொஷின் அவங்க கேட்டிருப்பாங்க. ஸோ நம்ம அங்கே டிக் அடித்து என் மகளுக்கு மேத் கொஞ்சம் ஃபோக்கஸ் கம்மியாக இருக்குது, நீங்கள் அதிகமாக அதில் கொஞ்சம் அவளுக்கு சொல்லிக் கொடுங்கன்னு நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி நம்ம அங்கே அந்த அப்ளிகேஷனில் எழுதி டீச்சர் கொடுத்து விட்டுறணும், பசங்க மூலமாக கொடுத்து விட்டுறணும். டீச்சர் அதை வாங்கி வச்சுப்பாங்க. நமக்கு ஒரு டேட் அண்ட் டைம் கேட்பாங்க. உங்களுக்கு எந்த தேதியில் என்ன டைம் ஓகேவாக இருக்கும். ஏன்னா ஸ்கூல் 2:30 மணிக்கு முடியுதுன்னா திருப்பியும் டீச்சர் 4 மணி வரைக்கும் அந்த ஸ்கூலில் இருப்பாங்க. பசங்கள்லாம் 2:30 மணிக்கு ஸ்கூல் விட்டு போயிடுவாங்க. 4 மணி வரைக்கும் டீச்சர் இருப்பாங்க. ஸோ அந்த சமயத்தில் நம்ம போய் டீச்சரை அந்த 2:30லேருந்து 4க்குள்ளே ஒரு டைமை ஒரு 15 to 20 நிமிஷத்துக்கு ஏதோ ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணலாம். நான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்த டைம் 3 to 3:20 டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால நான் 3 o'clock டீச்சரை மீட் பண்ண போனேன். 20 minutes தனியாக டீச்சர் இருப்பாங்க. ஏதாவது ஒரு பேரண்ட்டு போய் மீட் பண்ணலாம். பசங்க நம்ம கூட இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க குழந்தைங்கள பற்றி கேட்பாங்க. என்ன எப்படி வீட்டில் எப்படி எப்படி நீங்கள் பேசுகிறீங்க, என்ன லாங்குவேஜ் பேசுகிறீங்க, பசங்கிட்ட எப்படி நடந்துக்கிறீங்க, யார் கூட ரொம்ப அட்டென்ஷனாக இருக்கிறாங்க அப்படிங்கிற பசங்களோட சைக்காலஜிக்கல் இதையும் அவங்க கேட்டு எழுதி வாங்கி வச்சுப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் கிளாஸில் அதுக்கேற்ற மாதிரி அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க. பசங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த் அண்ட் மென்டல் ஹெல்த்தை டீச்சர் ரீட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கவர்மெண்ட் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் தென்கொரியாவில். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் இதெல்லாம் தென்கொரியா கவர்மெண்ட் ஸ்கூலில். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு சொல்லணும் தோணுச்சு எனக்கு. ஏன்னா நிறைய பேர் தென்கொரியாவில் இருக்க கவர்மெண்ட் ஸ்கூலை பற்றி என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த காணொலியில் போட்டிருக்கேன். நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சுற்றி நிறைய மரங்கள் வச்சு தான்
கொரியன் கவர்மெண்ட் ஸ்கூலில் கட்டியிருப்பாங்க. அதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலை விட்டு வெளியே வந்து அந்த சைடு வாக்கில் ரொம்ப சேஃப்டி ப்ரிகாஷன்ஸோடு வச்சுருப்பாங்க. எல்லா ஸ்கூலுக்கு ஆப்போசிட்லேயே பெரிய பார்க் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் உள்ளேயே வந்து அவங்களுக்கான அந்த மீடியா ரூம், அப்புறமா ரெக்கார்டிங் ரூம், கம்ப்யூட்டர் லேப் ரூம், அது இதுன்னு எல்லாமே எல்லா வசதியோடு உள்ளே வச்சுருப்பாங்க. அப்புறம் இன்டோர் ப்ளே ரூம்னு ஒன்று இருக்கும். இன்டோர் ப்ளே ரூம்னால் இந்த பில்டிங்குள்ளேயே ஒரு பெரிய ஹால் ரூம் மாதிரி இருக்கும். அது வந்து கிளாஸ் டோர் போட்டிருக்கோம். அந்த ரூம்குள்ளே போனோம்னா குழந்தைங்க டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறது, அவங்களுக்கு வந்து இந்த ஜிம்னாசியம் ப்ராக்டிஸ் பண்ணுறது, வயலின் ப்ராக்டிஸு, பியானோ ப்ராக்டிஸு, ஸோ சிங்கிங் ப்ராக்டிஸு, அப்புறமா ஈவன் கேபாப் டான்ஸ் கூட சொல்லி தருவாங்க. அதுக்கு பண்ணுறதுக்குலாம் இந்த பில்டிங்குள்ளேயே இருக்கும். அதை விட்டு ஸ்கூலை விட்டு நம்ம வெளியே வந்தோன்னா, ஸ்கூலை விட்டு வெளியே வந்தால் பெரிய ஒரு தனியாக ஒரு இன்டோர் ஸ்டேடியம் பில்டிங் ஒன்று கட்டியிருப்பாங்க. ஸோ இன்டோர் ப்ளே ரூம்லாம் இருக்கும் இல்லையா, அது இப்போ பேஸ்கெட் பால், டென்னிஸு, பேட்மிண்டன், ஸோ இந்த மாதிரி விளையாடுறதுக்கான, வாலிபால் விளையாடுறதுக்கான ஒரு பெரிய பில்டிங் ஒன்று தனியாக கட்டியிருப்பாங்க. இதுதான் நான் சொன்ன அந்த குழந்தைங்களுக்கான 6 வயசு 6ஆம் கிளாஸ்லேருந்து இருக்கிற குழந்தைங்களுக்கான ஃபெசிலிட்டி. பிஃபோர் கிடையாது, இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதவிடாய் டைமில் யூஸ் பண்ணுற பேடெல்லாம் வைக்கிறதுக்கான ஒரு ப்ரொவிஷன் அது எல்லா பாத்ரூம்லேயும் இருக்கும், கேர்ள்ஸ் பாத்ரூமில். ஸோ இங்கே வந்து லன்ச் வந்து வெளியே இருந்து கொண்டு வரக்கூடாது. இங்கே ஸ்கூல்லலாம் அது ஒரு ரூலு. ஸ்கூலில் தான் சாப்பிட்டாகணும். இங்கே கொரியாவில் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துட்டிங்கன்னா எங்கள் ஸ்கூலில் கொடுக்குற சாப்பாடு தான் சாப்பிட்டாகணும். நீங்கள் கம்பல்சரி வெளியே இருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து உள்ளே சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி ஸ்நாக்ஸும் உள்ளே எடுத்துகிட்டு வந்து சாப்பிடக்கூடாது. ஸ்கூல்லையே வந்து தேவையான ஃபுட்டெல்லாம் கொடுப்பாங்க. இங்கே ஃபுட்டோட இதெல்லாம் எப்படி இருக்குன்னா, நல்ல ஹெல்த்தியான, நல்ல ப்ரோட்டீன், புரதச்சத்து நிறைஞ்ச அன்னன்னைக்கு அப்பப்போ சமைக்கிற, காலையில் சமைக்கிற உணவை தான் குழந்தைங்களுக்கெலாம் அங்கே பரிமாறுவாங்க. ஸோ கொரியன் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு தாங்க இருக்கும், மற்ற எந்த கண்ட்ரியோட ஃபுட்டும் இருக்காது. கொரியன் ட்ரெடிஷ்னல் ஃபுட் எப்படின்னா ஒரு 5 கோர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு கப் ஆஃப் ஸ்டீம்ட் ரைஸ் அண்ட் ஒரு கப்பு வந்து சூப் இருக்கும். சூப்பு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூப்பு. இந்த முளைக்கட்டிய பயிறு சூப்பு, அதுக்கப்புறம் இப்போ டோஃபு வந்துருச்சு இல்லையா, நம்ம ஊர்லெலாம் சாப்பிட்றீங்க. கொரியாவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு, ரொம்ப சீப்பஸ்ட்டாக கிடைக்கக்கூடியது டோஃபு. ஸோ டோஃபு சூப் இருக்கும், பீஃப் சூப் இருக்கும், சிக்கன் சூப் இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஃபிஷ் சூப்பு. இது தவிர்த்து கூட வந்து நிறைய சாலட் எல்லாம் கொடுப்பாங்க. அப்புறம் ஒரு பழம், அதாவது டிசர்ட்டில் வந்து ஒரு பழம், இல்லைன்னா ஏதாவது ஸ்வீட்டு, அப்புறமா வந்து ஒரு ஜூஸ். ஸோ இதுதான் ஒரு ப்ராப்பரான கொரியன் ஃபுட் மெனு, லன்ச் மெனு அவங்க கொடுக்குறது. என் பொண்ணுக்கு வந்து கொரியாவில் லன்ச்சு, ஸ்கூல் லன்ச் வந்து ரொம்ப பிடிக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவா அவள். ஸோ நான் இந்த வீடியோவிலே லன்ச் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்த ஃபோட்டோவையும் நான் இந்த காணொலியில் இணைக்கிறேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஃபுட் மெனு வந்து அந்த பிளேட்டையே நான் உங்களுக்கு ஃபோட்டோவாக காமிக்கிறேன். அதேமாரி எக்ஸ்டீரியர் ஒர்க்கும் சொல்லி ஆகணும். அவங்க எக்ஸ்டீரியர் ஒர்க்கு நீங்கள் பாருங்கள், இந்த பில்டிங் எப்படி இருக்கணும். எல்லா ஸ்கூலும் மோஸ்ட்டாக வந்து யூ ஷேப்பில் வந்து கட்டுவாங்க. ஒன்று வந்து எல் ஷேப், இல்லைன்னா யூ ஷேப். ஸ்டாண்டர்டாக அது மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா அது எனக்கு தெரியல. அவங்க இந்த நாட்டோட ஏதாவது அவங்க ஏதோ ரீசனுக்காக அப்படி கட்டுறாங்களோ இல்லையோ. ஒன்று யூ ஷேப்பில் இருக்கும், இல்லை எல் ஷேப்பில் இருக்கும். ஸோ இந்த ஸ்கூல் வந்து யூ ஷேப்பில் இருக்கிற ஒரு ஸ்கூல் இது. ஆனால் உள்ளே நீங்கள் போனீங்கன்னா அந்த ரூம்ஸ் அண்ட் அப்புறம் அந்த டைல்ஸு அப்படின்னா எல்லா ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல் போனாலும் இங்கே அதே மாதிரி தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. சுற்றி மரங்கள் வைப்பாங்க. எங்கே ஸ்கூல் திரும்பினாலும், எல்லா அரசாங்க சம்மந்தப்பட்ட எந்த இதுக்கு போனாலும், பில்டிங் போனாலும் சுற்றி மரங்கள், அதுக்கப்புறம் ஒரு மேடு மாதிரி கட்டுவாங்க. மெடோன்னு சொல்லுவோம் இல்லையா, சின்ன குன்று மாதிரி எழுப்பி அந்த குன்று மேலே மரத்தை வச்சு அதுக்குள்ளே வந்து அந்த பில்டிங்கை கட்டுற ஒரு இது இருக்கும். மேபி அங்கே டஸ்ட் பொல்யூஷன், உள்ளே நிறைய டஸ்ட் வரக்கூடாதுன்னு சொல்லி அது மாதிரி சுற்றி வைக்கிறாங்களோ என்னவோ. ஆனால் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, எப்படி இருக்குது கொரியன் கவர்மெண்ட் ஸ்கூல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள்.
அப்புறம் நிறைய இடத்துல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, தென்கொரியாவில் ஸ்கூலில் 7 வயசில் தான் சேர்க்குறாங்களா? ஆமாங்க. கொரியன் ஸ்கூல் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட், அதாவது 1ஆம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுற வயசு வந்து 7 தான். 7 முடிஞ்சு 8லேருந்து 7க்குள்ளே அந்த மிடில் தான் வந்து இங்கே ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும் அவங்களுக்கு. மற்ற அது வரைக்கும் அவங்க வந்து இந்த ப்ளே ஸ்கூல் தான் படிப்பாங்க. 1ஆம் கிளாஸ் வந்து நமக்கு வந்து எப்படி எல்கேஜி, யூகேஜி, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வருதோ, இங்கே அந்த மாதிரிலாம் கிடையாது. இங்கே வந்து ஃப்ரீ கேஜின்னு ஒன்று இருக்கும், ப்ளே ஸ்கூல். அதை விட்டு அப்படியே நேராக அவங்க வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆரம்பிப்பாங்க 7 வயசில். ஸோ கேட்க ஆச்சரியமாக தான் இருக்கும், பட் இட்ஸ் ட்ரூ. அந்த வயசில் தான் இங்கே ஆரம்பிப்பாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை எல்லாருக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இங்கே எப்படி வந்து கொரியன் ஸ்கூலோட சிஸ்டம் எப்படி இருக்குன்னு நீங்கள் நிறைய தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது கொஷின் இருந்தால் கேளுங்க, நான் வந்து அடுத்த வீடியோவில் நான் போட்டு விடுறேன். ரொம்ப நன்றி.